வெல்கம் டு சகாஸ் லைஃப் ஸ்டைல். கட்லா மீன் குழம்பு ரொம்பவும் டேஸ்டியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரே சைஸ் கட்லா மீன் 2.25 கிலோவில் கிடச்சிது. உப்பும் லெமனும் போட்டு 6-7 முறை நல்லா கழுவி எடுத்தாச்சு. மீன் அல்வா துண்டு போல் இருக்குது. இந்த மீனில் குழம்பு வச்சோமா குழம்பு ரொம்ப ருசியாக இருக்கும். தேங்காய் அரை மூடி சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப மெலிசாக குட்டி குட்டி துண்டாக கட் பண்ணியிருக்கேன். 5 தக்காளி பழத்தை நல்லா கழுவி சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணியிருக்கேன். சின்ன வெங்காயம் 1/4 கிலோ அளவுக்கு உரித்து வச்சுருக்கேன். பூண்டு 2 கட்டி பூண்டை உரித்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் 10 வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் கருவேப்பிலை ஒரு கொத்து உருவி போட்டிருக்கேன். பூண்டு 5-6 பல் தட்டி வச்சுருக்கேன். சின்ன எலுமிச்சம் சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். கொத்தமல்லி தூளை 3 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மல்லித்தூளில் சீரகம் மிளகும் கலந்து அரைச்சிருக்கேன். சப்போஸ் வெறும் கொத்தமல்லி தூள் மட்டும் போடணுன்னா அரை ஸ்பூன் சீரகம் 1/4 ஸ்பூன் மிளகு போட்டு அரைச்சிக்கலாம். மிளகாய்த்தூள் 2 ஸ்பூனும் மஞ்சத்தூள் 1 ஸ்பூனும் எடுத்து வச்சுருக்கேன். மிக்ஸி ஜார் எடுத்து தேங்காவை போட்டு ஒரு சுற்றி எடுத்துகிட்டு வந்துடலாம். தேங்காவை துருவியும் போட்டுக்கலாம். நான் சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணியிருக்கேன். மிக்சியில் ஒரு அரை அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ தக்காளி பழம் வெங்காயம் பூண்டு எல்லாத்தையும் போட்டுக்கலாம். பச்சையாகவே போட்டுக்கலாம். தக்காளி பழம் 5 பழம் போட்டிருக்கேன். அதனால் புளி கம்மியாக போட்டால் போதும். எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். மிளகாய்த்தூள் மஞ்சத்தூளையும் போட்டுக்கலாம். கொத்தமல்லி தூளையும் போட்டுக்கலாம். தேவைன்னா அரை ஸ்பூன் சீரகம் 1/4 ஸ்பூன் மிளகு போட்டுக்கலாம். நான் இதில் போட்டு அரைச்சனால அதை போடலை. நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். சூப்பராக நைஸாக அரைச்சாச்சு. மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. கடாய் வச்சாச்சு. கடாய் நல்லா சூடாயிடுச்சு. 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. சிம் பண்ணிக்கலாம். வெந்தயத்தை வெறுகடாயில் செவக்க வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த பொடியை 1 ஸ்பூன் போடலாம். சின்ன ஸ்பூன் தான் 1 ஸ்பூன் போடலாம். வெந்தயத்தூள் சீக்கிரம் செவந்துடும். கேஸை சிம்மில் வச்சுக்கணும், இல்லாட்டினா கருகிடும். நல்லா செவந்துடுச்சு. பூண்டு தட்டி வச்சதை போட்டுக்கலாம். கலந்து விடலாம். செவக்க வதங்கட்டும். சீக்கிரம் வதங்கிடும். வெந்தயத்தூள் இல்லாட்டினா முழு வெந்தயமும் போடலாம். சின்ன வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கலாம். செவக்க வதங்கட்டும். எல்லாம் ஒன்றா நல்லா கலந்து வதங்குறப்ப சூப்பர் ஸ்மெல் வரும். கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதங்கணும். சீக்கிரம் வதங்கிடும். வெந்தய பொடி போடுறப்ப தீயை சிம்மில் வச்சோம். இப்போ ஸ்பீட் பண்ணிக்கலாம். வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கிடுச்சு. கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. நல்லா கலந்து விடலாம். இந்தளவுக்கு வதங்கினா போதும். அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இதில் போட்டுடலாம். ரொம்ப கவனமாக போடணும், எண்ணெய் கையில் தளிச்சிடும். மசாலாங்க எல்லாத்தையும் போட்டாச்சு. நல்லா கலந்து விடலாம். இந்த மசாலாங்க அடி பிடிக்காமல் வதங்க கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டால் சீக்கிரம் வதங்கிடும். நல்லெண்ணெயோடு வதங்குறப்ப நல்ல வாசனை வருது. உப்பு எப்பயும் கவனமாக போடணும். கொஞ்சமாக போடுறேன். 1 ஸ்பூன் இருக்கும் இந்த உப்பு. உப்பு போட்டாச்சு. நல்லா கலந்து விடலாம். சீக்கிரமாக வதங்கிடும் உப்பு போட்டனால. மீன் குழம்பு செய்கிறது ரொம்பவும் ஈஸி, ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். மீன் குழம்பை விதவிதமாக சமைக்கலாம். எல்லாமே ஒவ்வொரு டேஸ்டியில் இருக்கும். எல்லாமே அல்டிமேட் டேஸ்டியில் இருக்கும். நல்லா எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வதங்கட்டும். இப்போயே ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. 5 நிமிஷம் மூடி போட்டு வைக்கலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. எடுத்து பார்ப்போம். அடிக்கடி எடுத்து கிளறி விடணும். கலந்து விட்டு மூடி போட்டு வைக்கணும்.
நல்லா கலந்து விட்டு இன்னும் ஒரு 2 நிமிஷம் வைக்கலாம். இப்போயே முக்கால்வாசி வதங்கிருச்சு. 2 நிமிஷத்தில் நல்லா வதங்கிரும். 2 நிமிஷம் மூடி போட்டு வைக்கலாம். 2, 3 நிமிஷம் ஆயிடுச்சு. எடுத்து பார்ப்போம். நல்லா வதங்கியிருக்கும். பச்சை வாசனை போக நல்லா வதங்கிடுச்சு. அடி கனமான கடாயை வச்சா சீக்கிரம் வதங்கிடும். அடி பிடிக்காமல் வதங்கும். அப்படியே விடாமல் அடிக்கடி கலந்து விடணும். நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். சின்ன எலுமிச்சம் சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஊற்றிடலாம். தக்காளி நிறையா போட்டிருக்கோம். 5 பழம் போட்டிருக்கோம். புளி கொஞ்சமாக இருந்தால் போதும். ஊற்றிடலாம். தேவையான அளவுக்கு தண்ணி கலந்து கரைச்சி வச்சுருக்கேன். எல்லாத்தையும் ஊற்றிடலாம். கலந்து விடலாம். இன்னும் தண்ணி தேவைன்னா ஊற்றிக்கலாம். இன்னும் கொஞ்சமாக ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். 2.25 கிலோவுக்கு மீன் குழம்புக்கு இந்த அளவு மசாலா போட்டிருக்கேன். 1 கிலோ மீன்னா இதில் எல்லாமே பாதியாக போட்டால் போதும். மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். இன்னும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு. மசாலா வதங்குறப்ப கொஞ்சமாக உப்பு போட்டோம். இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். போட்டு நல்லா கலந்து விடலாம். கலந்து விட்டு மூடி போட்டு 5 நிமிஷம் கொதிக்க விடலாம். நல்லா கொதித்ததும் மீன் போடலாம். வதங்குறப்பயே பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. 5 நிமிஷம் கொதித்தா போதும். எடுத்து பார்க்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு. தலபுலன்னு கொதிக்குது. இதுலேயே காய்கள் போட்டால் காய்கள் போட்ட புளிக்குழம்பு இதுதான் டேஸ்டியாக இருக்கும். நல்லா கொதிச்சிருச்சு. ரொம்பவும் சுலபமாக ஈஸியாக எல்லாருமே இந்த மீன் குழம்பு செய்யலாம். மீன் போட்டுடலாம். ஃபஸ்ட்டு தலையை போடலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷான மீன். எப்பயுமே மேட்டூர் டேம் மீன் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். மீனை பார்க்கவே அல்வா துண்டு மாதிரி இருக்குது. அவ்வளவு ருசியாக இருக்கும். இந்த மீனோட வயிற்று பகுதி இதே நிஜமாகவே அல்வா துண்டு மாதிரி இருக்கும். அவ்வளோ டேஸ்டியாக வெண்ணெயாட்டம் வலிக்கிட்டு போகும். வாயில் வச்சதுமே ருசியில் மயங்கி போயிடுவோம். அவ்வளவு ருசியாக இருக்கும். எல்லா மீனையும் போட்டாச்சு. இந்த கரண்டியை போட்டு கலக்கக்கூடாது. இது மீன் குழம்பு எடுத்து ஊற்றுறதுக்காக வச்சுக்கலாம். இந்த மாதிரி பட்டையாக அகலமான கரண்டியில் தான் மீனை எடுக்கணும். மீனை கலக்கி விடணும். கலந்து விடலாம். 4 நிமிஷம் போதும். மீன் வெந்துடும். 4 நிமிஷத்துக்கு மேலே மீனை வேக வைக்கக்கூடாது. எல்லா மீனும் உடஞ்சிடும். ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வைக்கலாம். மீன் வெந்திருக்கும். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. எடுத்து பார்ப்போம். சூப்பராக வெந்துருச்சு. பார்த்தாவே தெரியுது. மெதுவாக கலக்கி விடலாம். மீன் நல்லா வெந்துருச்சு. 3 நிமிஷத்துலேயே மீன் சூப்பராக வெந்துருச்சு. மேட்டூர் டேமில் எல்லா மீனுமே ஸ்பெஷல் தான். செம டேஸ்டியாக இருக்கும். எல்லாமே ஒவ்வொரு டேஸ்டியில் இருக்கும். ஆனால் எல்லாமே ரொம்ப ருசியாக இருக்கும். ஒவ்வொரு மீனுக்கும் தனி சுவை உண்டு. அவ்வளோ ருசியாக இருக்கும். மேட்டூர் டேம் வந்தால் மீனை மிஸ் பண்ணிடாதீங்க. கட்லா, ரோகு, அரஞ்சான், ஸ்லேபி எல்லாமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். என் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்பவும் டேஸ்டியான கட்லா மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். என் வீடியோ பார்த்த உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகள்.